நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. இன்றைக்கி என்னமோ தெரியல, ரொம்ப அசதி காரணமாக காலையில் 8:30 மணிக்கு தான் எழுந்தேன். எழுந்துக்கும் போதே என்னோடய தம்பி கணேஷோட ஃப்ரெண்டு புருஷோத் 2 பேரும் வந்திருந்தாங்க. முத்துமாரி அம்பிகைக்கு சம்பத்சராபிஷேகம், அதாவது புருஷோத் வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கு சம்பத்சராபிஷேகம், அதுக்காக இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு பெரிய புலம்ப போகிறேங்க. அதை நீங்கள் தயவு செய்து சகிச்சுக்கிட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா ஜிஆர்டி போயிருந்தேன். பொருளை பார்த்தா பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக விலை விசாரித்தா பயங்கரமாக இருந்தது. என் பட்ஜெட்டில் இல்லை. சரி, நம்ம என் பட்ஜெட்டுக்குள்ளார நீங்கள் பொருளை காட்டுங்கன்னா அந்த பொருள் எனக்கு பிடிக்கல. ஒரு காலத்தில் வெறிகொண்ட மாதிரி என் பாப்பா பிறந்த உடனேயே அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஆசைப்பட்டு நிறைய சேர்க்க ஆரம்பித்தேன். இந்தியா வந்த பிறகும் நிறைய பொருள் வெள்ளியில் சேர்க்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் நினச்சி இப்போ சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த காலத்தில் சேர்த்தது தான் நம்ம உண்மையிலே சேர்த்த மாதிரி இருக்குது. இப்போ போய் நம்மளால் ஒரு பொருளும் வாங்க முடியாது போல இருக்கே அப்படின்னு எனக்கு உண்மையிலே தோணிடுச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு சில பொருளை பார்த்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் விலையை கேட்டால் எனக்கு தலை சுத்தலே வந்துருச்சு. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப பயமாக இருக்குது. எதிர்காலத்தை நினச்சா எப்படி தான் பெண் குழந்தைகளை பெற்றவங்களாக இருக்கட்டும், இப்போ கல்யாணம்னு பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிற பெண் குழந்தைங்களை வச்சிட்ருக்கிறவங்கெல்லாம் என்ன பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறேன். விலைவாசி அப்படி ஏறிட்டே போகுதே. இந்த வெள்ளியோட விலை பயங்கரமாக ஏறிட்டே போகுது. நம்ம அந்த காலத்தில் வாங்கி வச்சது எவ்வளோ சரியான ஒரு திட்டமிடல் அப்படின்னு எனக்கு நானே பாராட்டிக்கிட்டேன். வருஷம் கார்த்திகை மாதத்தில் எனக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற மருமகளுக்காகவும் என்னோடய பொண்ணுக்காகவும் ஏதாவது கிஃப்ட் வாங்குவேன். இப்போ வாசினியும் கூட வந்துட்டதுனால 3 பேருக்கும் ஏதாவது வாங்கி வைப்பேன். அந்த மாதிரி 2 பொருள் வாங்குறதுக்கு கடையில் இருக்கிற 2000 பொருளை அலசி தீர்த்துட்டேன். எது என்னோடய பட்ஜெட்டில் வரும்னு சொல்லி ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி ஃபைனலாக 2 சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் ஒரு சூப்பரான லஞ்சு. வெளியில் தான் இன்றைக்கி லஞ்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாததுனால எனக்கு நல்ல பசி இருந்தது. அறுசுவை பதார்த்தங்களோட கீரை வடை, மசால் வடைன்னு சூப்பராக நான் சாப்பிட்டேன். நல்ல திருப்தியாக இன்றைக்கி சூப்பர் லஞ்சு சாப்பிட்டு முடித்தேன். இந்த சந்தன பேலா மாதிரி ஒரு பவுல், இந்த பவுலில் நம்ம பிரசாத கிண்ணமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த கிண்ணம் லைட் வெயிட்டில் தான் வாங்கினேன். லைட் வெயிட்டுன்னு தான் பேர். கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கினேன். ஆனால் அதுவே 5000 ரூபா ஆயிடுச்சு. இந்த வெள்ளி குமிழ் வச்ச தட்டு, இது வாசினிக்காக வாங்கினேன். அவளுடைய ஃபஸ்ட் பர்த்டே அன்றைக்கே எனக்கு இந்த வெள்ளி தட்டு வாங்கணும்னு ஆசை. அப்போ வைர மூக்குத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டுனால என்னால் பண்ண முடியல. இப்போ வாங்கியிருக்கேன். இது 35,000 ஆயிடுச்சு. இனிமே தான் ஹஸ்பண்ட்டை கேட்டு பொண்ணுக்கும் மருமவளுக்கும் வாங்கணும்.